ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். பெப்பர் சிக்கன் இது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. வாங்க இந்த பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது, என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பெப்பர் சிக்கன் தான் பண்ண போகிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன். அதுக்கு 1/4 கிலோ நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம இந்த சிக்கன் செஸ்ட் பீஸு ஃப்ரைக்காக தான் வாங்கினோம். சரி வேணாம், நம்ம நேற்று தான் ஃப்ரை சாப்பிட்டோம், அதனால சிக்கன் பெப்பர் சிக்கன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ சிக்கன் இருக்குது. அதுக்கு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி. நான் ஏன் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன்னா, நான் கொஞ்சம் கேர்டு எடுத்திருக்கேன், அதனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் கேர்டு சேர்க்கலைன்னா சேம் இதே சைஸில் இன்னும் ஒரு தக்காளியும் எடுத்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு நம்ம மிளகாய் தூள் போடுறது கிடையாது. இது பெப்பர் சிக்கன்னால வெறும் பெப்பர் மட்டும்தான். அதனால நல்லா இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் இதுவும் பெப்பரும் இது மட்டும்தான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு கொத்தமல்லி. இப்போ என்ன பண்ணலான்னு சொன்னால் நம்ம எப்போவுமே பெப்பர் பவுடர் தாளிப்பில் சேர்க்கக்கூடாது. தாளிப்பில் சேர்த்தா சிறுகசப்புன்னு சொல்லுவாங்க, அந்த சிறுகசப்பு வந்துடும். அதனால் பெப்பரை எப்போவுமே தாளிப்பில் சேர்க்காம நம்ம ஃபஸ்ட்டு இந்த சிக்கனில் கர்டு சேர்த்துட்டு இந்த பெப்பரும் மஞ்சள் பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இது இப்படி பிசைஞ்சு வைக்கும்போது டேஸ்ட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சேம் டைம் அந்த பெப்பரோட சிறுகசப்பு இருக்கும்ல, அது வராமல் சூப்பராக இருக்கும். நம்ம காரத்துக்கு இப்போ மிளகாய் சேர்க்க போகிறதில்ல, இந்த பெப்பர் தான் நம்மளுக்கு காரம். ஏன்னா இது பெப்பர் சிக்கன்னால வெறும் பெப்பர் மட்டும்தான் போட்டு பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இந்த கேர்டில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட கேர்டு இல்லை, நீங்கள் தக்காளி தான் போடுறீங்கன்னா வெறும் பெப்பரும் உப்பு மட்டும் கூட போட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கலாம். நான் கேர்டு சேர்க்கறதுனால கேர்டும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இது எப்படியே இருக்கட்டும், ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வதக்கிற வரைக்கும் ஊறினாலே போதும். இப்போ வெங்காயம் தக்காளி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டேன். ஒரு 4 ஸ்பூன் அளவு இருக்கும். நான் ஆயில் சேர்த்துட்டேன். இந்த ஆயில் காஞ்ச உடனே நான் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாக இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பட்டை, ஏலக்காய், லவங்கம் அதெல்லாம் போட தேவையில்லை. இது வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதம் வந்தால் நம்ம போட்டுடலாம் போதும். கண்ணாடி பதம் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா மணம் வரணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், எடுத்தாலும் பரவாயில்ல. அது நல்லா அந்த மாதிரி மணம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு வாசனைலாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ மணமாக வருது. பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் கலராக ஆகிடுச்சு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக, பாருங்கள், இந்த 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கினாலும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளாக நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். சேம் டைம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இது. நம்ம ஊர்லலாம் செய்யும்போது நம்ம பெப்பர் நம்ம தாளிப்பிலே தான் போய் போட்டு விடுப்போம். இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் சிறுகசப்பு வரும், பெப்பரோட சிறுகசப்பு வரும். நம்ம இந்த மாதிரி கேர்டில் மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த சிறுகசப்பு வராது, சூப்பராக இருக்கும். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த சிக்கனை போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நேரம்லாம் நம்ம ஊற வைக்கல, கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சோம். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும் சிக்கன். அது வரைக்கும் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுருக்கோம். ஆயிலெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வருது.
இந்த பெப்பர் சிக்கனுனால பிளாக்காக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த கடையில் வாங்கி செய்கிற பெப்பர் பவுடர் வாங்கினா தான் பிளாக்காக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது பியூர் பெப்பர். இது ரொம்ப பிளாக்காக இருக்காது. கடையில் வாங்கி செஞ்சால் அது பிளாக்காக இருக்கும். அது ஏன்னு தெரியல எனக்கு. ஆனால் வீட்டில் செய்கிறது கொஞ்சம் தான் பிளாக்காக இருக்கும், ரொம்ப பிளாக்காக இருக்காது. ஆனால் காரம் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் 1/4 கிலோ சிக்கனுக்கு, கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த பவுலில் நான் அலசி ஊற்றிக்கிறேன். இவ்வளோ தான் தண்ணி சேர்க்க போகிறேன். இன்னும் நான் தண்ணி நிறைய சேர்க்கலை. அப்புறமா கொத்தமல்லி நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக தூறதுக்கு. இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்தால் போதும். சிக்கன் நல்லா சூப்பராகவே வெந்துடும். ஒரு 3 விசில் மட்டும் விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ப்ரெஷரும் தன்னாலே போயிடுச்சு. பாருங்கள், நம்ம ப்ரெஷர் எடுத்துகிட்டெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. தன்னால் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், மாஷா அல்லாஹ் சூப்பராக இருக்குது. பாருங்கள், கிரேவி இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த அளவு கிரேவி ஓகேன்னா இப்படியே விட்டுடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்டவ் ஆனில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டிடும். எனக்கு இந்த அளவுக்கு வேணும் தான் கிரேவி, அதனால் இது ஓகே தான். இப்போ உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சர்விங் பவுலில் மாற்றிட்டேன். இது சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சரி, புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. நான் செக் பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு, நீங்கள் கடையில் தான் வாங்கி போடுறீங்க பெப்பர் பவுடர்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும். கடையில் வாங்குறது அவ்வளோ காரமாக இருக்காது. நான் வீட்டில் பெப்பர் அரைச்சது, கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சது, ஒரு ஸ்பூன் போட்டாவே எனக்கு 1/4 கிலோ சிக்கனுக்கு போதுமான அளவு இருக்கும். அவ்வளோதான். இப்போ மேலே கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.